நான் காசு பெற்றுக் கொண்டுதான் இந்த அரசியலை செய்யவில்லைன்னு சீமான போய் ஒரு கோயில் நின்று கல்யாண சுந்தரம் அதிமுக ஒரு மானஸ்தர் ஒருத்தர் இருக்காரு, நாம் தமிழர் கட்சியில இருந்து போனவர் தான். இப்போம்லாம் அவர் டிவி விவாதத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாராவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா நேரா ஒரு குற்றச்சாட்டை தூக்கி முன்வைப்பாரு. நாம் தமிழர் கட்சிக்காரங்க உங்க அண்ணன் என்ன மற்ற கட்சிகிட்ட காசு வாங்காமையா வேட்பாளரை விடுறாரு, மற்ற கட்சிகள்கிட்ட காசு வாங்கிட்டு தானே வேட்பாளரை விடுறாரு, அவங்களுக்கு சாதகமா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தூக்கி முன்வைப்பாரு. அப்போ எனக்கெல்லாம் என்ன கேள்வி தோணும் அப்படின்னா, என்னடா நாம் தமிழர் கட்சி பல தொகுதிகளில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க, பல தொகுதிகளில் 6 மாசத்துக்கு முன்னாடியே வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க, சில தொகுதிகளில் 3 மாசத்துக்கு முன்னாடியே வேட்பாளரை அறிவிச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் வேட்பாளரே அறிவிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி நாம் தமிழர் கட்சி அவங்க தேர்தலில் விடுற வேட்பாளருக்கு ஏத்தாப்புல காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சாதகமா வேட்பாளரை விடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம தான் பல மாதங்களுக்கு முன்னாடி வேட்பாளரை விட்டுட்டோமே, இவர் சொல்லுது சாத்தியமா அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லுது சாத்தியமே இல்லை. ஏன்னா அவருக்கு பதில் சொல்லதுக்கு வேற வழி இல்லை. நேத்து கூட இடும்பாவனம் கார்த்தி பேசும்போது அதிமுக ஓட்டுக்கு காசு கொடுக்கலையா, நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரு, நீங்க மட்டும் சீட்டுக்கு காசு வாங்கலையா, கேண்டிடேட்டுக்கு காசு வாங்கலையா, உங்க அண்ணனை சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்படிங்காரு. நம்ம கேட்க மாதிரி இந்த கேள்வியை எல்லாரும் நம்ம கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட கேட்டா ஒருவேளை தெளிவடைவாரு அப்படின்னு நினைக்கேன். கல்யாண சுந்தரானே, கொஞ்சம் தெளிவடைங்க. ஒரே கேள்வியை ரொம்ப நாளா முன்வைக்கீங்க, ஆனா அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் முன்வைக்கீங்க. பார்த்துக்கிட்டு இருக்க எங்கெல்லாம் கேனப்பைய மாதிரி தெரியுதா? அதனால அதனால இந்த கேள்விகள்லாம் விட்டுட்டு தர்க்க ரீதியா ஏதாவது இனி பேசுங்க, சரியா?